ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தை எரித்தால் மட்டும்தான் உங்களுக்கான தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்றது என்னன்னா, நான் ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு தான் கஷ்டம் வருது. தப்பு பண்ணுற அத்தனை பேருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே வருஷத்தில் மாதத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கிற ஒரு குழந்தை கோடீஸ்வர வீட்டில் பிறக்குது, ஒரு குழந்தை தெருக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அதாவது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதுதான் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் பாவ பலன். உங்களுடைய செயல்களில் தடைகளை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருப்பது முதல்ல விஷயம். அப்படி என்னன்னா, நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள், உங்களது முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் கர்ம வினைகளாக உங்களது முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களது முன்னேற்றத்தை பார்த்து நேற்று சைக்கிளில் போனானே இவன் இன்னைக்கு காரில் போகிறானே அப்படின்னு சிலரின் வைத்தெரிச்சல், பொறாமை, கண் திருஷ்டி, எதிரிகளோட சூழ்ச்சி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உங்களது முன்னேற்றத்தை தடுக்க எவ்வளவோ எதிரிகள் சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க. சில துரோகிகள், உறவுகள் என்று செஞ்சுட்டு மெதுவும் முடியலையா, அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து ஒரு மந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. இதை நம்புறது நம்பாதுங்கிறது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் இரவு பகல், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, தெய்வம்னு ஒன்று இருந்துச்சுன்னா துர்சக்தி என்று ஒன்று இருக்கும். அதாவது கிரக கோளாறுகள் நம்மளை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் என்னைக்கு வலுவிழந்திருக்கும் போது மட்டும்தான் இந்த செய்வின கோளாறு, நம்மளோட துன்பங்கள் எல்லாமே துரத்த ஆரம்பிக்கும். பெரிய அளவு செய்வினை செய்கிறவங்க அப்படின்னு இங்கே யாரும் இல்லை. இருந்தால் கூட திரும்ப திரும்ப அடிக்கடி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க ஏதாவது செய்து கொண்டே இருக்கும்போது அந்த துர்மந்திரத்திற்கு என்ற ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது என்ன பண்ணும், பாதிக்க செய்யும். இதுதான் இந்த 3 விஷயத்தை உங்களை விட்டு சென்றால் மட்டும்தான் உங்களுக்கான முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது ஏற்படும். இல்லாட்டி நீங்கள் எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் சரி, எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லாமே வீண் தான். திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த இந்த 3ஐயுமே எரித்து சாம்பலாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னா, பிரத்யங்கிரா தேவியோட யோகம் மட்டும்தான். நான் பிரத்யங்கிரா தேவி கோயில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்லலை. நிச்சயமாக வேறு எந்த யாகத்திலும் இல்லாத சக்தி இந்த பிரத்யங்கிரா யாகத்தில் இருக்குது. ஒரே ஒரு மிளகாய் எட்டு நீங்கள் எடுத்து நெருப்பில் போட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கிலோ கணக்கில் மிளகாய் கொட்டுனா கூட ஒரு நெடியுமே வருவதில்லை. 10-15 அடி உயரத்தில் கூட நெருப்பு எழும்பும், சிம்மமாகவும் நாகமாகவும் நெருப்பில் எழுந்து அற்புதம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இங்கு ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி. யாகத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக அவர்கள் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கர்மா, பாவம், தோஷம், செய்வினை, நோய்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சத்தியமான ஒரு உண்மைதான். உங்களது கர்மா தீய சக்திகளை அழிக்க கோராதி கோராவாக ஆகாஷ பிரத்யங்கிரா ஒவ்வொரு அமாவாசையும் காலை 10:30க்கு இங்கு மிளகாய் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் வேலை வாய்ப்பு, செல்வ வளம் செழிக்கவும், குடும்ப ஒற்றுமைக்கும், ஐஸ்வர்ய லட்சுமியாக பௌர்ணமியாக பூஜை நடைபெறுகிறது. இந்த 2 யாக பூஜைகளுமே கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைப்பது என்பது உறுதி. ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.